Taste the Daily. தீபாவளி விற்பனை களைகட்டிய நிலையில் முக்கிய வீதிகளில் டன் கணக்கில் குப்பைகள் தேங்கியது. அண்ணா சாலை, காந்திஜி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் துணி பைகள், பிளாஸ்டிக் பைகள் என டன் கணக்கில் குப்பைகள் சாலைகள் முழுவதும் தேங்கியுள்ளன. இதனிடையே சாரல் மழையும் பெய்ததால் குப்பைகள் அனைத்தும் நனைந்து சுகாதாரமற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. குப்பைகளை அகற்றுவதில் விடிய அரசு மெத்தனம் காட்டுவதால் நோய் தொற்று அபாயம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணியில் முட்புதரில் பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிளம் ஆண் குழந்தை தொப்புள் கொடியுடன் மீட்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீட்கப்பட்ட குழந்தை பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் குழந்தையை வீசிச் சென்றது யார் என்பது குறித்து விசாரணை நடைபெறுகிறது. புரட்சி தலைவி அம்மாவின் பொன்னான திட்டமான தொட்டில் குழந்தை திட்டத்தை விடியா ஸ்டாலின் அரசு முடக்கியதே இதுபோன்ற அவலத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சகோதரர்கள் உட்பட 3 பேர் பரிதாபமாக பலியாகினர். காங்கேயம் பரஞ்சேர் வழி கரிய காளியம்மன் கோவில் அருகில் நிகழ்ந்த இந்த கோர விபத்தில் கலைவாணி என்பவரது மகன்கள் மைத்ரேயன் மற்றும் கரண் ஆகியோரும் மற்றொரு பைக்கில் வந்த வட மாநில தொழிலாளி துர்கிராம் தாஸ் ஆகியோரும் பலியாகினர். படுகாயமடைந்த கலைவாணி உள்ளிட்ட 6 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் தீபாவளியை முன்னிட்டு வான்கோழி கறி விற்பனை களை கட்டியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரியாணிக்கு அடுத்தபடியாக வான்கோழி பிரியாணி பிரபலமாக இருந்து வரும் நிலையில் தீபாவளியை ஒட்டி காலை முதல் வான்கோழி கறி விற்பனை அமோகமாக நடைபெற்றது. அதன்படி வான்கோழி மற்றும் நாட்டுக்கோழி கறி 1 கிலோ தலா 600 ரூபாய்க்கும், ஆட்டிறைச்சி 1 கிலோ 1000 ரூபாய்க்கும் விற்பனையானது.